கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான 9வது நாளில் கர்த்தர் இந்த 100 நாள் ஜெபத்தில் நம்மளை வழி நடத்தி கொண்டு வருகிறார். அருமையான தேவ பிள்ளைகள் எங்கு இருந்தாலும் தேவனுடைய அபிஷேகத்திற்கு மறைவானவர்கள் அல்ல. தேவனுடைய ஆவியானவருக்கு நீங்கள் மறைவானவர்கள் அல்ல. தேவனுடைய மகிமை உங்களை தொட போகிறது. தேவனுடைய ஆவியானவர் இந்த 9வது நாளில் உங்கள் குடும்பத்தில் பலமாய் கிரியை செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. உங்களை உருமாற்ற போகிறாரு. இன்னைக்கு உங்கள் நேரம் அற்புதத்தின் நேரமாய் மாறுகிறது. தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் தெளிந்த தரிசனத்தை தரப்போகிறார். இன்னைக்கு கோட்டைகள் ஆடும், இரும்பு தாழ்பால்கள் முறியும். அனாதி தேவனுடைய மகிமையின் கரம் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தின் நேரத்தை இந்த ஆராதனை, இந்த தீர்க்க தரிசன ஜெபம் கட்டுகளை உடைக்கும் இந்த விடுதலையின் ஜெபம் உங்களுக்கு கொண்டு வர போகிறது. எத்தனை பேர் உங்க உள்ளத்தை ஒருமனப்படுத்துகிறீர்கள்? தேவ பிள்ளையே, இதை லைவாக நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். இல்லை என்றால் லைவ் முடிந்து பார்த்து கொண்டிருக்கலாம். இல்லை என்றால் என்னைக்கோ ஒரு நாள் நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உன் வாழ்க்கையில ஒரு 100 நாள் ஒதுக்கி வச்சு கர்த்தர் கிரியை செய்கிறதுக்கு உன்னை ஒப்புக்கொடு. சங்கீதம் 46:10 வசனத்துல ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். தேவ பிள்ளைகளே, பவுலும் சீலாவும் அந்த கெட்டப்பட்ட நிலையில அந்த சிறைச்சாலையில இருந்துட்டு அவர்கள் துதித்தார்கள். அவர்கள் யுத்தம் பண்ணவில்லை, அவர்கள் போலீஸை கூப்பிடவில்லை, அவர்கள் யுத்தங்களை பண்ணவில்லை, அவர்கள் முறுமுறுக்கவில்லை. ஏன் ஆண்டவரை தேடி இப்படிப்பட்ட பாடு என்று முறுமுறுக்கவில்லை. முறுமுறுக்கிறதற்கு பதிலாக துதிக்க ஆரம்பித்தார்கள். அமர்ந்திருந்து தேவன் யார் என்பதை கண்டார்கள். தாவீதினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், கோலியாத்தை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில நிர்மூலமாக்கி கர்த்தர் யார் என்பதை காண்பித்தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தேவன் யார் என்று காட்டுகிற ஒரு நேரம் வருகிறது. இத்தனை நாட்கள் நீங்க யுத்தம் பண்ணீர்கள், இனி ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறாரு. இத்தனை நாட்கள் நீங்க முயற்சி பண்ணீங்க, இனி கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய போகிறாரு. எத்தனையோ காரியங்கள் தடைபட்டு இருந்ததல்லவா? இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார், உனக்காக கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். நீ அறிந்து உன்னுடைய அபிஷேகத்துல இன்னும் கூர்மையாக போகிற ஒரு கத்தி கூர்மையாக கர்த்தர் அதை பயன்படுத்துவாரு. கர்த்தர் உன்னை கூர்மையாக்கி குறிப்பிட்ட திட்டங்களை இந்த நாட்கள்ல செய்து கொண்டிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நீ கூர்மையாகணும், ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா! நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை உயர்த்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துவோமா? நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. தகுதியெல்லாம் அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். தகுதியெல்லாம் அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். அதிசயங்கள் 1000 அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் 1000. ஓ ரபா பாபா பாபா, நன்றியோடு துதிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்க. அந்த கவலையும் வாரத்தையும் ஒரு ஓரமா தூக்கி வச்சுட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை பார்த்து நன்றி செலுத்துங்க. ஒரு பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் ஒரு பனியை போல இறங்குது, ஒரு மேகத்தை போல இறங்குது. உன் வீட சுற்றிலும் தேவ பிரசன்னம் நடக்குது. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா. உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறேன், உண்மையான நண்பர்களை உண்மையான நண்பர்களை தந்திருக்கிறார்.
இந்த அருமையான பிரேயர் டைம் சேனல்ல உண்மையான நண்பர்கள் இருக்கிறாங்க, உங்களுக்காக செபிக்கிற நண்பர்கள் இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, நூறுக்கணக்கான தேவ பிள்ளைகள் கைகள் இணைந்து உள்ளம் இணைந்து செபிக்கிற இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் உனக்காக கிரியை செய்கிறாரு, உனக்காக யுத்தம் பண்ணுகிறாரு. உன்னை வேதனைப்படுத்துகிற ஆவிகளை இன்னைக்கு விரட்டுவாரு. சிலருடைய வியாதியின் கட்டுகள் இன்னைக்கு அறுக்கப்படும். சிலருடைய கடனின் ஆவிய கத்தர் அறுக்கிறாரு. சில குடும்பத்தில் உள்ள பிரிவன ஆவிய கத்தர் இன்னைக்கு உடைக்கிறாரு. சில எதிரியின் தந்திரங்களை கத்தர் இன்னைக்கு நிர்மலமாக்குவாரு. உனக்காக கத்தர் எதிரியின் பாளையத்துல இறங்குறாரு. உன்னை நிந்தித்து பல வருடங்களா உன்னை விடுதலைக்கு நேராக கொண்டு வர முடியாம தடை பண்ண ஆவிகளை அந்த பாளையத்துக்குள்ள கத்தருடைய தூதன் இறங்குறான். கத்தருடைய ஆவியான இறங்க ஆரம்பித்து இருக்கிறாரு. நீ செபி மகளே, உன் துதி கத்தரை இறங்க பண்ணும். உன் துதி கட்டுகளை உடைக்கும். உன் உள்ளத்திலிருந்து வருகிற துதி சிறைச்சாலையை அசைக்கும், கோலியாத்தை விலப்பண்ணும், சிங்கங்களை கிழிக்கும். அல்லேலூயா. உன் குடும்பத்தில் உள்ள தடையை உடைக்கும். எத்தனை பேர் துதிக்க ஆரம்பித்திருக்கிறீங்க? எத்தனை பேருடைய உள்ளம் துதிக்க ஆரம்பித்து விட்டது? முறுமுறுக்காம, சோர்ந்து போகாம, கவலையை மறந்து, எனக்கு உயிர் தந்த ஏசப்பாவுக்கு, எனக்கு உணவு தந்த ஏசப்பாவுக்கு, என்னை இத்தனை நாள் பாதுகாத்த ஆண்டவருக்கு. எத்தனையோ பேர் கொரோனால இறந்தாங்க, சுனாமியில இறந்தாங்க, ஆக்சிடென்ட்ல இறந்தாங்க, சாபத்துல இறந்தாங்க. இந்த 2025 பலருடைய உயிர் போய்விட்டது. ஒவ்வொரு வருடம் உயிர் போய்கொண்டே தான் இருக்கும். ஆனா உங்க உயிரை பாதுகாத்து இந்த பிரேயர்ல கொண்டு வந்தது கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியானவர் தான். இந்த சேனல்ல உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. இதோட இணைந்து ஜெபி மகனே. உன் வாய் அக்னியா மாறப்போகுது, உன் கண் அக்னியா மாறப்போகுது. கர்த்தருடைய ஆவியானவருடைய மகிமை உன் கண்ணில் இறங்குது, உன் வாயில இறங்குது, உன் காதுல இறங்குது, உன் உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் பரிசுத்த ஆவியின் பிரசனம் இறங்குது. பவுலும் சீலாவும் அவன் துதித்த பொழுது அங்க இறங்கின அதே ஆவியானவர் உன் வீட்டுக்குள்ள இறங்குறாரு, உன் வீட்டுக்குள்ள இறங்குறாரு. அபிஷேகத்துல துதி மகனே, அபிஷேகத்துல ஜெபிக்க ஆரம்பி மகளே என்று ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறாரு. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி மகிழ்கிறே. நான் கதறி அழுத நேரம் எல்லாம் உன்னை ஒரு கருவியா மாத்த போறாரு. உன்னை ஒரு அதிசய கருவியா மாத்துறாரு. காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, நன்றி 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 என்று ஜபத்துல நீந்தி நீந்தி வருகிற பிள்ளையே, உன் கரையை நீ காண போகிற. உன் கரையில கொண்டு போய் இந்த ஜபம் சேர்க்கும். ஓ படகை தண்டு வலித்து போகிற தேவ பிள்ளையே, ஓ உலகம் என்ற கடலில் பயணம் செல்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு ஒரு கலங்கரை விளக்காக வந்திருக்கிறாரு. இந்த ஜபம் உன்னை சேர வேண்டிய இடத்துல கொண்டு போகும், சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கும். கொண்டு வரக்கூடிய விடுதலையை கொண்டு வரும், தடைப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இது எல்லாத்தையும் காட்டிலும் இந்த 100 நாள் ஜபம் தேவனுடைய சித்தத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்றும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறது தான் இந்த 100 நாள் ஜபம். உன் வாழ்க்கையில தேவ சித்தம் என்னவோ அது வெளிப்பட்டு வரும். அது ஊழியம் என்றால் ஊழியமாக வெளிப்படும். அது பிசினஸ்னா பிசினஸாக வெளிப்படும். அது ஒரு அற்புதம் சுகமாக வெளிப்படும். அது எதுவா இருந்தாலும் உனக்குள் இருந்து தேவன் விளைய பண்ணுகிறது அது வெளியே வரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த கத்தர் உடைப்பாரு. அந்த மாய்மாலத்தின் ஆவியை விரட்டுவாரு. அந்த பொல்லாத ஆவி உன் குடும்பத்தை விட்டு ஓடும். நீ இயேசுக்காக ஒரு சேவகனாக, ஒரு சேவகியாக, கர்த்தருக்காக ஒரு அக்கிலாவாக, ஒரு பிரிஸ்கிலாவாக, ஒரு அபிஷேகம் உள்ள தேவ பிள்ளையாக தேவன் உன் குடும்பத்தை அபிஷேகம் பண்ணுகிறார். நன்மைகளை நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறோம். சொல்லுவோமா? நன்றி ஐயா, நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்து பார்த்தாலும் தேவச்சனமே, நீ இருக்கிற இடத்துல சோத்திரம் பண்ணு. நீ இருக்கிறது தூத்துக்குடியா இருக்கலாம், சென்னையா இருக்கலாம், எந்த இடமா இருக்கலாம். அல்லேலூயா.
கர்த்தர் உன் துதியில பிரியமா இருக்கிறாரு. உன் வீட்டுக்குள்ள பிரசனை இறங்க ஆரம்பிச்சுட்டு அடிமை என்னை அணைக்கிறே, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறேன். ஓ ரபா பாபா பா லிகதரபா ஷகதரபா, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறேன். ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே அதிசயங்கள், ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று ஸ்மைலி கர்த்தர் உங்களை தொடுகிறார். ஸ்மைலி ஹல்லேலூயா. லி அண்டலா ரபோசியா ரோசன் ரோசன் தேவ ஆவியானவரை தொடுகிறார். தேவ ஆவியானவரை தொடுகிறார். லீபாரா பாஷா கதரா கபா லியந்தல ரபோ சந்தல ரபா அல்பராத ரபலகட ரசியா அல்பராத லபலகட ரசியா லியந்தல ரபா ஷைடர பலகடரோ லியந்தல ரபா. ஓ உமா, கர்த்தர் உங்களை தொடுகிறார். உமா சகோதரியே, கர்த்தர் உன் குடும்பத்துல கிரியை செய்கிறா. நிக்சன், கர்த்தர் உங்க குடும்பத்துல கிரியை செய்கிறா. லிகோரோபோ ஷகதலக பலகடரசியா லிம்ப்ரா சப்ரலட்டியலா துராசியா. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே உன் நன்மைகளை. ஆவியானவர் விசேஷித்த அழைப்பு வச்சிருக்கிறார். உன்னை கொண்டு செய்ய காரியம் பயங்கரமா இருக்கும். நீ இப்பொழுது செய்கிறத காட்டிலும் விசேஷமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உன் கையில தர போறாரு. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் தருகிறதை வாங்கிக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கறதை எத்தனை பேர் வாங்கிக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்க குடும்பத்துல ஒரு விசேஷித்த மகிமைய கர்த்தர் உங்க மூலமா வெளிப்பட பண்ணுவாரு. நீங்க சோர்ந்து போகாதீங்க. யார் என்ன சொன்னாலும் கண்டுக்கிடாதீங்க. கர்த்தர் சொல்றதை மட்டும் விசுவாசிங்க. தேவ பிள்ளைகளை தடுக்கிறதுக்கு 1000 தடை வரலாம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ 1000 விஷயத்தை சமாளிக்க அழைக்கப்பட்டவன். நீ 1000 விஷயத்தை சமாளிக்க அழைக்கப்பட்டவன். இந்த ஒரு விஷயத்துல சோர்ந்து போகலாமா? இந்த சில விஷயங்கள்ல சோர்ந்து போகலாமா? தேவ பிள்ளையே, உனக்காக கர்த்தர் வச்சிருக்கிறது பெரிய திட்டம். நான் ஒரு பெரிய மேப் பார்க்கிறேன், ஒரு பெரிய திட்டத்தை பார்க்கிறேன். உனக்காக ஆவியானவர் இன்னைக்கு அந்த திட்டத்தை ஓபன் பண்றாரு. குடும்பத்துல அந்த திட்டம் செயல்படும். நீ கர்த்தருடைய போர் சேவகன். நீ கர்த்தருடைய போர் சேவகி. உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். உன்னை அபிஷேகிக்கிறார், உன்னை அபிஷேகிக்கிறார். கமலா, கமலான்னு சொல்லுகிற அருமையான சகோதரியே, உன் கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறா. உன் கண்ணீரை துடைக்கிறா. லியாந்தலரபோ அல்கராசியா அல்டரேசியா லியாந்தலரபா கிப்சன், கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்கிறார். மகனே, உன் குடும்பத்தில் உள்ள அந்த கஷ்டம் மாறும், அந்த இன்னல் மாறும். கிருபா உங்க குடும்பத்துல மகிமை உண்டாகும். லியாந்தலரபா அந்த திருமண தடை உடையும், அந்த போராட்ட தடை உடையும். லியாந்தலரபலகடரசியா லியாந்தலரபலகடரோ ஷைடராதரபலகடரசியா அல்பேரியாந்தலரபா. அக்னியாய் ஜெபிங்க, அக்னியாய் துதிங்க. உள்ளத்துல ஆழத்துல ஒரு தீ எரியட்டும். ஒரு அபிஷேக தீ உன்னை எரிக்கட்டும். ஒரு அபிஷேக தீல நீ ஜெபிக்கணும். சாதாரண ஜெபம் அல்ல, சாதாரண துதி அல்ல, சாதாரண ஜெபம் உன் வீட்டு கூரையை கூட தாண்டாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அபிஷேக ஜெபம். ஹல்லேலூயா. பரலோகத்தை அசைக்கும், பரலோகத்தை அசைக்கும். இன்னைக்கு கர்த்தர் உன்னை அபிஷேகத்துல நிரப்புகிறார். உனக்காக சில சாங்ஷன் உண்டாகுது, சில விஷயம் நடக்காதது ஆண்டவர் மிக விரைவாக செய்கிறாரு, மிக விரைவாக செய்கிறாரு. உன் வீட்டு வாசல்ல நல்ல செய்தி வருது.
ஆவியானவர் காட்டுகிறார். உங்க வீட்டுல நல்ல செய்தி நடக்குது. அநேகருடைய இழக்கப்பட்ட நகைகளை கர்த்தர் தருகிறார். அடகுல உள்ள நகைகளை எடுக்கக்கூடிய கிருபை உண்டாகுது. உங்க கணவருக்கு நல்ல வருமான உயர்வை கொடுக்கிறார். தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த 100 நாள்ல கர்த்தர் சில விடுதலைகளை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த ரங்கத்தில் உள்ள பொக்கிஷத்தை கொடுப்பாரு. அந்த ரங்கத்தில் உள்ள மகிமை வெளிப்படும். சத்ருவின் தடை உடையும். லியாந்தலரவா சந்தலரவா அல்பராதரவா அஸ்ப்ரே லியாந்தலரவா. உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறே, உண்மையான நண்பர்களை தடுகிறே. உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறே, உண்மையான நண்பர்களை தருகிறே. நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவர், நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே ஆமென் ஆமென். நன்றி 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 என்று ஓரா பாபா ஷகதானா லைப்ரஹா ஷம்ப்ரா கட்டோசோலோ கோட்டோசே. நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா உமக்கு நன்றி ஐயா ஏசையா. உனக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காமலே போகும். உன் குடும்பத்துக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காமலே போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரபா ஷகடல ரபோத்திலேரியா. திரும்பி ஆண்டவர் காட்டுகிறார். சகோதரி கமலா, உங்களை ஆண்டவர் விசேஷமாய் விடுதலையாக்குகிறார். உங்க குடும்பத்தில் உள்ள அந்த சாப கட்டு உடையுது. லைப்ராகா சந்தல ரபோதரியா அல் பேஷியாந்தல ரபா அல் குரோட்டோ ஜோக்ரபா. அநேகருக்கு நிந்தையா இருக்கிற வாழ்க்கை அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் மாறுகிறது. விழுந்து போட தாவீதின் கூடாரத்தை எழுப்பின ஆண்டவர் உனக்காக சிலதை எழுப்பி உன்னை கனப்படுத்துகிறார். அநேகருக்கு முன்பாக கனவீனப்பட்டாய் அல்லவா மகளே, உனக்கு நற்செய்தி வருகிறது. உன் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் மாறுகிறாங்க. ஒளிவ மர கன்றுகளைப் போல மாறுகிறாங்க. தேவ சமாதானம் உன் வீட்டுக்குள்ள வருது. தேவனுடைய ஆள்கை உன் வீட்டுக்குள்ள வருது. அன்று சொன்னாரு, என் பிள்ளைகள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளட்டும். சங்கீதம் 46:10 சொல்லுகிறது. நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய அந்த மகிமையின் நேரம் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது அந்த செங்கடல் பிளக்கிற நேரத்தை யோசித்து பாருங்கள். அந்த கோலியாத்து விழுகிற நேரத்தை யோசித்து பாருங்கள். அந்த குஷ்டரோகம் சுகமாகிற நேரத்தை பாருங்கள். என் இயேசுவின் வல்லமை வெளிப்படுகிற அந்த நேரத்தை பாருங்கள். அதுதான் நீங்கள் அமர்ந்திருக்கிற நேரம். நீங்கள் அமர்ந்திருந்தால் அந்த கோலியாத்து கீழே விழுவான். அமர்ந்து சும்மா இருக்க சொல்லல ஆண்டவர். அமர்ந்திருந்து துதியுங்கள், அமர்ந்திருந்து ஜெபியுங்கள். யார் உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலும், எந்த கம்பெனி ரிஜெக்ட் பண்ணாலும், கர்த்தர் உனக்காக சிலதை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உன் கண்ணு காணாதது உனக்கு வரப்போகுது. உன் காது கேளாதது வரப்போகுது. தேவ பிள்ளையே, உனக்காக வச்சதை நீ இன்னும் பார்க்கல. உனக்காக வச்சிருக்கிற மகிமையை நீ இன்னும் பார்க்கல. நீ ஜெபி. நீ அமர்ந்திருந்து துதிக்க ஆரம்பித்துட்ட அல்லவா, அது வெளிப்படும். அது வெளிப்படும். அது மகிமையா வெளிப்படும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு பிள்ளை உருவாகும் பொழுது அதுக்கு 9 மாசம் ஆகுது. அது வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது அது நடக்காது, அது ஓடாது, அது பேசாது. அதுக்குன்னு சொல்லி ஹல்லேலூயா அது இல்லைன்னு கிடையாது. அது கற்பத்துக்குள்ள இருக்கு. உன் ஆசீர்வாதம் இன்னைக்கு ஒரு கற்பத்துக்குள்ள இருக்கு. ஜெபா என்ற கற்பத்துக்குள் மறைந்து இருக்கு. நீ ஜெபி மகனே, ஏற்ற நேரத்துல வெளிப்படும். நீ ஜெபித்து கொண்டே இருந்தாய். ஒரு தாய் அனுதினமும் தன் கற்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கு உணவு கொடுத்து கேர்ஃபுல்லாக கவனிக்கிறது போல ஹல்லேலூயா கண்டதை சாப்பிடாம, எண்ணெயானதை சாப்பிடாம, உடலுக்கு கேடு விளைவிக்கிறதை சாப்பிடாம அவள் தன்னுடைய கற்பத்தை கவனமாக காத்து அந்த பிள்ளையை பெக்கிறது போல நீ உனக்கு உண்டான நன்மையை காணும் வரைக்கும் ஹல்லேலூயா நீ ஜெபத்துல தரித்திருக்கணும். அந்த நன்மை வெளிப்படும் வரைக்கும் ஹல்லேலூயா நீ உபவாசத்திலே ஜெபத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. நீ அமர்ந்திருக்க வேண்டும். உனக்குள் உருவாய் கொண்டிருக்கிற
ஜெபத்துக்குள் உருவாய் கொண்டிருக்கிற அந்த மேன்மையை தடுக்க சத்துரு சில பாவங்களை கொண்டு வருவான், சில இச்சைகளை கொண்டு வருவான், சில உலக ஆசைகளை கொண்டு வருவான், உலக நண்பர்களை கொண்டு வருவான், உலக பொய்களை கொண்டு வருவான். சத்துருவிடும் உத்தங்கள் வரும். ஹல்லேலூயா. அவன் சிநேகிக்கிறது போல இருக்கும், உலகம் உங்களை நேசிக்கிறது போல இருக்கும். ஜெபிக்கிற அன்னைக்கு தான், என்னைக்குமே பேசாத நபர் போன் பண்ணுவாங்க. ஜெபிக்கிற அன்னைக்கு தான், ஆராதனைக்கு போகிற அன்னைக்கு தான் நெடுநாள் எதிரி உன்கிட்ட வந்து வலிய பேசுவான். நீ ஏமாந்து விடாது. உன் ஜெபத்தை திருட, உன் அபிஷேகத்தை திருட, உன் வேத தியானத்தை திருட, உன்னுடைய ஆண்டவருக்குள்ள ஐக்கியத்தை திருட, உன் குடும்ப ஜெபத்தை திருட சத்துரு 1000 பிளான் வச்சிருக்கிறான். நீ இதெல்லாம் விடாமல் இருந்தால் உனக்காக உருவாகி கொண்டிருக்கிற நன்மையை நீ காண்பாய். ஒரு சூறாவளி போல உன் நன்மை உன்கிட்ட வரணும்னா நீ ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நீ அமர்ந்திரு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீ ஜெபத்தில் அமர்ந்திருக்கணும், நீ துதியில அமர்ந்திருக்கணும், நீ உபவாசத்தில் அமர்ந்திருக்கணும், நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். ஆண்டவர் உனக்கு என்ன சொல்றாரோ இந்த சின்ன காரியங்களை நீ செய்ய ஆரம்பித்தாலே போதும். நீ தேவனோடு உறவாட ஆரம்பித்தாலே போதும். கர்த்தர் உனக்கானவைகளை செய்ய ஆரம்பிப்பார். ஆண்டுடைய வசனம் சங்கீதம் 46:9 சொல்லுகிறது, அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். உனக்கு விரோதமான போராட்டத்தை கர்த்தர் உடைக்கிறார், அதை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார், யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். உன் வாழ்க்கையில நெடுநாளா உள்ள யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். அவர் ஈட்டியை உடைக்கிறார், வில்லை முறிக்கிறார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், என் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் என் குடும்பத்தோடு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? யாக்கோபின் தெய்வன் என் உயர்ந்த அடைக்கலம், அந்த யாக்கோபின் தெய்வன் என் பெரிய அடைக்கலம். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், என் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல, ஒரு ரூபா கூட இல்ல. வேதனையில இருக்கிற பாஸ்டர், ஆமென், வேதனையில இருக்கிற சகோதரனே என்று நீங்க சொல்லலாம். தேவ பிள்ளையே, உனக்கு ஒன்று இல்லாம ஒரு நிலைமை இருக்கலாம். இதில் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். அரிசி வாங்க கூட காசு இல்லாதவங்க கூட இந்த நாட்கள்ல இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, நீங்க இன்னைக்கு கண்டிப்பாக எழும்பணும், அநேக விசுவாசிகளுக்கு உதவி செய்யணும். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இந்த வெறுமையா இருக்கிற கரத்தை ஆசீர்வதிங்கப்பா, நான் அநேக ஏழைகளுக்கு உதவுவேன்ப்பா, நான் அநேக ஆகாரம் இல்லாதவங்களுக்கு ஆகாரம் கொடுப்பேன்ப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க தேவ பிள்ளைகளே, என் கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நான் அநேகருக்கு கொடுப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவரே, நான் அநாத இல்லத்துக்கு கொடுப்பேன் ஆண்டவரே, நான் ஆசீர்வதிங்க கேளுங்க, கர்த்தர் உனக்கு தருவாரு. உனக்கு கர்த்தர் தருகிற பணத்தை ஒரு கார் வாங்கி வைக்கிறதுக்காக அல்ல, ஒரு வீடை கட்டுகிறதுக்காக அல்ல. எத்தனையோ லட்சங்கள் நீ கண்ணீர்ல இருக்காங்க தேவ பிள்ளையே. உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும்னா கர்த்தர் உனக்கு ஒரு கார் தேவைன்னா அந்த காரை தருவாரு, உனக்கு ஒரு வீடு தேவைன்னா வீடை தருவாரு. ஆனா அதெல்லாம் காட்டிலும் மேலானது இன்னைக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய நினைச்சிருக்கிறாரு. 1 கிலோ அரிசி கூட இல்லாம ஒரு நிலைமையில இருக்கிறீங்களா? மிகுந்த வேதனை உள்ள யாராவது இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆகாரம் கூட இல்ல பிரதர், என் வீட்டுல காசு இல்ல பிரதர். தேவ பிள்ளை, நீ ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணி. டெம்பரரியா ஏதாவது ஒரு சின்ன வேலைக்கு போங்க, கர்த்தர் உங்களை நடத்துவாரு. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பலத்தை வச்சு ஏதாவது ஒண்ணு செய்ய ஆரம்பிங்க. கொஞ்சத்துல உண்மையா இருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. முறுமுறுக்காதீங்க, யாரையும் கோபப்படாதீங்க, யாரும் உதவி செய்யலன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாசலை திறக்கலனா அது வராது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு கதவு திறக்கலனா அந்த கதவு திறக்காது. உன்கிட்ட உள்ள ஒரு நபர், உன் குடும்பத்தில் உள்ள ஒரு நபர், நல்ல பணம் உள்ள நபர் யார் யாருக்கோ உதவி செஞ்சு கொண்டு இருப்பாங்க. ஆனா ஒன்னும் மறந்துருப்பாங்க,
காரணம் என்னன்னா, கத்தர் அந்த கதவை திறக்கல. உனக்காக கத்தர் திறக்கிறதுக்கு தான் இந்த ஜெபம். உன் மேல உள்ள போராட்டம், உன் அழைப்பு பெருசா இருக்கும் பொழுது உன்னை சத்துரு ரொம்ப கட்டி போடலாம் நினைப்பான். ஆனா ஆண்டவர் உன் மேல பிரியம் வச்சு ஹல்லேலூயா அந்த கட்டு இருக்கிறத உணர்ந்து உன்னை ஜெபிக்க வைக்கிறாரு. அந்த தரித்திரத்தின் கட்டு மாறப்போகுது. ஹல்லேலூயா அந்த ஏழ்மையின் நிலை மாறப்போகுது. உன்னை நம்பி ஆண்டவர் காசு தருவாரு, உன்னை நம்பி வீடை தருவாரு, உன்னை நம்பி காரை தருவாரு, உன்னை நம்பி எல்லாமே தருவாரு. ஆனா ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, நீ தேவ நாம மகிமைக்காக நீ அதை பயன்படுத்து என்று ஒரு பொருத்தனை எடுத்தா என்றால் ஹல்லேலூயா உன் வீட்டுக்கு மேல ஆண்டவரே ஆராதனை நடக்கும். மேல ஒரு ஜெப ஆலயத்தை நான் கட்டுவேன், மேல ஒரு ஜெப அறையை கட்டுவேன். நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு உன் உள்ள எப்பவுமே துடிக்கணும்னு ஆண்டு எதிர்பார்க்கிறார் தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா ரீகாபா ஷகதா ரபா. வாழுகிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அதை காரில் இன்வெஸ்ட் பண்ணி, அதை வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணி, ஹல்லேலூயா அது ஒரு மண்டபத்தில் இன்வெஸ்ட் பண்ணி, அதை ஏதோ சுகபோகமா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 10 வீடை கட்டிட்டு ஹல்லேலூயா அநேக ஏழைகளை தவிக்க விடுறதுக்காக ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிக்கிறது இல்லை. ஆண்டவர் ஒன்றை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அதை செய்கிறதுக்கு முன்னதாக கர்த்தர் ஒன்று ஆயத்தப்படுத்துகிறாரு. ஒன்னு ஒரு வேதனையில விட்டார் தெரியுமா? சிலருக்கு ஆண்டு சில வியாதிகளை கொடுப்பாரு. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு அந்த வியாதியின் கொடூரம் தெரியும். அவங்க வியாதியஸ்தர்களுக்காக செபிப்பாங்க. நீ இன்னைக்கு வீடு இல்லாம இருக்கிற அல்லவா, நீ இன்னைக்கு சுகமே இல்லாம இருக்கிறாய் அல்லவா, ஏதோ உனக்கு ஒன்று இல்லாம இருக்குது அல்லவா, உன்னை போல கஷ்டப்படுற லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க தெய்வ பிள்ளையே. இன்னைக்கு நீ திருமணம் ஆகி பேபி இல்லாம இருக்கிறாய் அல்லவா, நெடு நாளா உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது அல்லவா, உன்னை போல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க தெய்வ பிள்ளையே. நீ கண்ணீரோடு ஜெபிப்பாயா, உனக்கும் அற்புதம் செய்வாரு. நீ பார்க்கிற அநேகருக்கு நீ சாட்சியா நிக்க, உன்னை கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். வேலை இல்லாமல் இருக்கிற சகோதரியே, வேலை இல்லாமல் இருக்கிற சகோதரனே, வேலை இல்லாம என்னுடைய கஷ்டம் உனக்கு தான் தெரியும். நீ ஆண்டவருடைய பாதத்துல ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலையை தாங்கப்பா, நான் உங்களை மறக்காம அநேக வேலை இல்லாதவர்களுக்கு சாட்சியா இருப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே என்ன ஓனரா மாத்தினீங்கன்னா ஏழை எளியவர்களை நான் விசாரிப்பேன்பா, வேலை இல்லாதவர்கள் வேலை கொடுப்பேன்பா. ஹல்லேலூயா ரபா ஷகதல ரபா துட ரபா ஷட்டல ரபா. எதுல நீங்க தரித்திரத்தில் இருக்கிறீங்களோ, எதுல நீங்க தாழ்த்தப்பட்டு இருக்கிறீங்களோ, அதுல உங்களை இளவரசனா மாத்த போறாரு, அதுல உங்களை இளவரசியா மாத்த போறாரு ஆவியானவர். எதுல ஆண்டு உங்களை உடைக்கிறாரோ அதுதான் நீங்க உருவாக வேண்டிய இடம், அதுதான் உங்க உயர்வின் இடம். என்ன உடைச்சிட்டாருன்னு சொல்லாதீங்க, அதுதான் ஆசீர்வாதத்தின் ஊற்று வெளிப்படுகிற இடம். லீகாபா ரகாபா தன்னரபா. ஆண்டவராகி இயேசுவின் கைகளில் ஆணியை அறைந்தாங்க, அங்கிருந்து ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் தான் உன்னை கழுவுனது. கர்த்தருடைய கை கிழிக்கப்பட்டது, கர்த்தராகிய ஆண்டவருடைய கால்கள் கிழிக்கப்பட்டது. கடைசியாக அவருடைய விழாவை குத்தினார்கள். ரத்தம் இல்லாமல் தண்ணீர் புறப்பட்டது. தெய்வ பிள்ளையே, அதுதான் உன் ஜீவ நீரூட்டாய் மாறி இருக்கு. அவருடைய ரத்தம் உன்னை கழுவி இருக்கு. நீ இன்னைக்கு உடைக்கிறாங்க உடைக்கிறாங்க குத்துறாங்க குத்துறாங்கன்னு சொல்றல, அதுதான் உன் உயர்வின் இடம். நீ அதை விட்டு விடாதே. அதை உடைக்கப்பட்ட இடத்துல கர்த்தாவே என்னை உருவாக்கும், உம்முடைய சித்தத்துக்காக நாங்க உபயோகப்படுகிறேன். பண கஷ்டம் ரொம்ப பட்டுட்டேன் பிரதர், வீடு இல்லாம நிந்தனப்பட்டுட்டேன் பிரதர், வேலை இல்லாம அலைகிறேன் பிரதர், என் கண்ணீரை யார் பாப்பான்னு கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, அதுல சிறந்த நபராய் உன்னை மாத்த போகிறார். அதுல சிறந்த நபரா உன்னை மாத்த போகிறாரு. நீ ஆயத்தப்படு, உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறாரு. இந்த 100 நாள் ஜெபத்துல இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் கட்ட அறுக்க தொடங்கிட்டாரு. உன் குடும்பத்தில் உள்ள போராட்டம் உடைய ஆரம்பிச்சிட்டு இனி நீ ஓட போற, இனி நீ வேகமாக எழும்புவ. உன் வாழ்க்கையை தடை பண்ண எந்த சத்துருவாலையும் முடியாது. உனக்குள்ள அபிஷேகத்தின் சத்தம் இறங்கிட்டு, உனக்குள்ள விடுதலையின் சத்தம் இறங்கிட்டு, இனி நீ பயங்கரமான காரியங்களை செய்வ. இனிமே அக்னியான காரியத்தை செய்வ. உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். உன் வீட்டுல எழுதி வை, உன் அறையில எழுதி வை, ஒரு சாட்டை வாங்கு, ஒரு A4 ஷீட்ல எழுதி வை, எங்க பார்த்தாலும் எழுது. உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். எழுதி எழுதி வை, உன் பைபிள்ல எழுது, உன் வீட்டுல எழுது. ஆண்டவர் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன்னை கொண்டு செய்யும் காரியம் தேவ பிள்ளையே மகிமையா இருக்கும். நீ ஏதோ ஒரு தேசத்துல அடங்கி போக கர்த்தர் உன்னை அழைக்கல, உன்னை கர்த்தர் பெரிய ஜாதியா மாத்துவாரு. ஆவியானவர் சொல்லுகிறாரு, சிலர் ஜெர்மனியில இருக்கிறீங்க, சிலர் அபுதாபியில இருக்கிறீங்க, சிலர் துபாயில இருக்கலாம், மஸ்கட்ல இருக்கலாம், ஸ்ரீலங்கால இருக்கலாம், நீ சென்னையில
நாட்டில இருக்கலாம், எந்த தேசத்துல இருந்தாலும் சகோதரா சகோதரி, ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்றாரு, அந்த தேசத்துல நீ அடங்கி போக கர்த்தர் உன்னை அழைக்கல, கர்த்தர் உன்னை பழுகி பெருக பண்ணுகிறார். உனக்கு கிளைகளை தருகிறார், உனக்கு கிளைகளை தருகிறார், உன் ஃபேக்டரிக்கு கிளைகளை தருகிறார். நீ எங்க வேலை பார்த்துட்டு இருக்க, கர்த்தர் உன்னை ஓனர் ஆக்குவாரு, கர்த்தர் உனக்கு சொந்த பிசினஸ் தருவாரு. உன் வாழ்க்கை மாறப்போகுது, உன் வாழ்க்கை மாறப்போகுது. லியாந்தலரபா சந்தலரபா அல்பராதரபா லியாந்தலரபலபா லைடரபோ சந்தரா. ஒரு ருக்குமணி ஆண்டு காட்டுகிறார். ருக்குமணி, உங்க குடும்பம் மாறுது. லியாந்தலரபா ஷீலா, உங்க குடும்பம் மாறுது. லீகா தாரபா சந்தல ரபோசியா அல்பேரி அந்தல ரபோசியா. ராஜேஷ், உங்க குடும்பம் மாறுகிறது. லைபாரா கோசபா தலரபா சந்தல ரபலகடர சியந்தலரபா லியாந்தலரபோ சந்தலரபா. ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே, ஈட்டியை முறிக்கிறவரே, வில்லை ஒடிக்கிறவரே, இந்த ஆராதனையில் ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்குறது உங்க கண்ணு பார்க்க போகுது. ஆண்டவருடைய மகிமை இறங்குறத உன் கண்ணு பார்க்க போகுது. அந்த மகிமையின் நேரத்தை பார்க்கறது தான் இந்த ஆராதனை. நீ உன் கண்களை அடைத்து உன் ஆவியில நீ ஆண்டவரை தரிசிக்க ஆரம்பித்தனா, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீ ஜெபிக்க ஆரம்பித்தனா, உன் லைஃப்ல நடக்க போறத ஒரு லேப்டாப்ல பிரிண்ட் அடிச்சது போல கர்த்தர் உனக்கு உன் வாழ்க்கையில நடக்க போறத இன்னைக்கு வெளிப்படுத்த போறாரு. இன்னைக்கு சிலருடைய தரிசன கண்கள் திறக்கப்பட்டு நடக்க போறத காட்ட போறாரு. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க, அமர்ந்திருக்கிறீங்க, ஜெபத்தில் அமர்ந்திருக்கிறீங்க? சங்கீதம் 46:10 கர்த்தர் யார் என்பதை உங்க குடும்பத்திற்கு காட்ட போகிறாரு. கர்த்தர் யார் என்பதை உங்க குடும்பத்திற்கு ஆண்டவர் காட்ட போகிறாரு. ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். அவர் ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர் நீர். நீர் உலகை ஆள்பவர். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து அவர் ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். ஓ, ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். தேவனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து நெடுநாள் யுத்தங்களை ஓய பண்ணுகிறாரு மகனே. நெடுநாள் போராட்டத்தை ஓய பண்ணுகிறாரு. உன்னை கட்டுப்படுத்துகிற ஆவிகள், அந்த குடிகார ஆவிகள், அந்த விபச்சார ஆவிகள், அந்த இச்சையின் வல்லமைகள், அந்த பலவீனத்தின் ஆவிகள் இப்பொழுது ஓடுகிறது. இயேசுவின் நாமத்தில் அது வெளியே ஓடுகிறது. ஒரு புதிய திட்டம், ஒரு புதிய அபிஷேகம் உன் மேல இறங்குது, உன் மேல இறங்குது. லியாந்தலரபா கனகபதின்னு சொல்ற சகோதரி மேல ஒரு அக்கனி இறங்குது, ஒரு அக்கனி இறங்குது. கவிதா கவிதா கர்த்தர் தொடுகிறாரு, கர்த்தர் தொடுகிறார். நிர்மலா கர்த்தர் தொடுகிறார். ஓ விஜய், சகோதரன் விஜய் கர்த்தர் தொடுகிறாரு. தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகள்
சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தெய்வம் நம் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தெய்வம் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும். சேர்ந்து சொல்லுங்களேன், ஒரு அக்கினி இறங்குது, ஒரு அபிஷேகம் இறங்குது. உங்க உள்ள சந்தோஷத்தினால் நிரம்புது. கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கிறார். உங்க வீட்டை சுத்திலும் ஒரு மகிமை இறங்குது, ஒரு மகிமை இறங்குது. ஓ நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் ஓ நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தெய்வம் என் உயர்ந்த அடைக்கலம். அந்த யாக்கோபின் தெய்வம் நம்ம உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலம். ஓ ரபா பாபா ஷகத ரபா தரபா லிகதல பரகபோசியா அல்பராதரபா அல்தராதரா அல்பெரேசியா அல்டராசியா. அனிதா, சகோதரி அனிதா, உங்க வாழ்க்கை மாறுது. லியாந்தலரபா அல்தராதரியா அல்பரோசியா. தேவன் என்று அறிவோம். பெரியவர் உலகை ஆள்பவர். அவர் உயர்ந்தவர் 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 பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும். பெற்றுக்கோ. ஒரு அபிஷேகம் இறங்குது, ஒரு அக்கினி இறங்குது, ஒரு வல்லமை இறங்குது உன் குடும்பத்துல. ஓ பலவீனத்தின் ஆவியை உடைக்கிறாரு, இருளின் ஆவிகளை உடைக்கிறார். ஓ பெற்றுக்கோள், பெற்றுக்கோள். ஒரு அபிஷேகம் இறங்குது, ஒரு அக்கினி இறங்குது, ஒரு அக்கினி இறங்குது. ரிகா பாபா 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 லியந்தலர பாபா 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 ஷகதலர பலகடரா. ஓ வாழ்க்கைய கர்த்தர் திரும்பியும் ரீஸ்டோர் பண்ணுகிறார். பெற்றுக்கோள். ஃபயர் ஃபயர் ஃபயர். கர்த்தருடைய அக்கினி இறங்கி உன்னை ரீஸ்டோர் பண்ணுகிறத பார்க்கிறேன். உடைந்ததையும் நிர்மலமாகிறதையும் திரும்பி உயிர்ப்பிக்கிறார். உன் ஜப வாழ்க்கை உயிர் பெறுகிறது. ஓ உன்னுடைய அபிஷேகம் உயிர் பெறுகிறது. ஓ உன்னுடைய இழந்து போன அன்பு வருகிறது. இழந்து போன மன்னிப்பின் சுபாவம் வருகிறது. இழந்து போன ஜப வாழ்க்கை வருகிறது. திரும்பியும் திரும்பியும் உன்னை கட்டுகிறேன், திரும்பி உன்னை கட்டுகிறேன். நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். உன்னை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் மகா பயங்கரமா இருக்க போகிறது. மகா வறட்சியான சூழ்நிலையிலும் மகா வறட்சியான தேசத்திலையும் கர்த்தர் உன்னை செழிப்பாய் தங்க பண்ணுவார், செழிப்பாய் வைத்திருப்பார். உன் குடும்பம் சமாதானமா இருக்கும், உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். எத்தனையோ பேருக்கு 10 வீடு இருக்கும், 15 வீடு இருக்கும், 10 கார் இருக்கும். ஆனா பிள்ளைக்கு அப்பா இருக்காது. பிள்ளையுடைய அப்பா வேற ஒரு மனைவியோடு இருப்பான். வெளிநாட்டுல பாருங்க தெய்வ பிள்ளைகளே, எத்தனை பேருடைய பிள்ளைகள் இன்னைக்கு அனாதையாக இருக்கிறது. அமெரிக்கா தேசத்துல சென்சஸ் சொல்லுது, ஏகப்பட்ட பிள்ளைகள் அனாதையாக இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, மோசமான ஒரு வாழ்க்கையில் அவர்கள் இருக்கிறதுனால ஏராளமான பிள்ளைகள் அனாதையா இருக்குது. ஆனா அவர்கள் கோடீஸ்வரனா இருக்கிறாங்க. வீடு இருக்கு, பங்களா இருக்கு, சமாதானம் இல்ல. தேவ பிள்ளையே, நீ நினைக்கிற மாதிரி அல்ல. எனக்கு அது வேணும் இது வேணும் இன்னைக்கு யோசித்து கொண்டு இருக்கிற. நீ சொல்லு, தேவன் எனக்கு நினைக்கிறது வரட்டும், தேவன் நினைக்கிறது என் குடும்பத்துல வரட்டும் சொல்லு. அது நீ நினைச்சதை காட்டிலும் சிறப்பா இருக்கும். ஒரு சின்ன பிள்ளை தன்னுடைய அப்பாட்ட போய் கேட்டுச்சு, அப்பா எனக்கு சாக்லேட் வேணும்னு. ஆனா அந்த பிள்ளை கேட்ட உடனே அப்பா சொன்னாங்க, மக்களை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளை என்ன செஞ்சிச்சுன்னா, அப்பா நான் எடுக்க மாட்டேன்ப்பா, நீங்க எடுத்து தாங்கப்பா. அப்பா சொன்னாங்க, உனக்கு எவ்வளவு வேணுமோ நீ எடுத்துக்க, நான் உனக்கு எதுக்கு எடுத்துறணும், நீ உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்க. அது சொல்லிச்சு, இல்ல இல்ல நீங்க தான் எடுத்துறணும். அப்பா நினைச்சாரு பிள்ளைக்கு அவளுக்கு பிடித்தமானதை எடுத்துக்கொள்ளட்டும். ஆனா அந்த பிள்ளை ரொம்ப ஞானியா இருந்துச்சு. அந்த பிள்ளை சொல்லிச்சு, அப்பா நீங்க எடுத்தாங்க. அப்பா எடுத்து கொடுத்த உடனே அந்த ட்ரெஸ்ஸில் அதை என்ன செய்யுது, அந்த ஃப்ராக்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து அதில் வாரி வாங்கி கொண்டது. அப்பா கேட்டார், என் மகளே நான் எடுத்துடணும்னு ஆசைப்பட்டேன். பிள்ளை சொல்லிச்சு, அப்பா நான் எடுத்தா என் கையை பாருங்க எவ்வளோ குட்டியாக இருக்கு, என் கையில் நான் எத்தனை மிட்டாய் எடுக்க முடியும், மிஞ்சி போனால் 5 மிட்டாயோ 10 மிட்டாய். நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா தாராளமாக தருவீங்க, அதை நான் இஷ்டம் போல சாப்பிடலாம், பல நாள் வச்சிருக்கலான்னு சொல்லிட்டு அப்பா கைகளில் இருந்து வந்த
அந்த ஆசீர்வாதத்தை வாங்குறது தாங்க சிறப்பு. இன்னைக்கு நீங்க நினைச்சு ஏதோ ஒரு விஷயத்துல உரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். அதை குறிச்சு உரி பண்ண வேண்டாம். கர்த்தர் அதை மாத்தி தருவாரு. அதை வச்சு அழாதீங்க. கர்த்தர் அதை ஈஸியா மாத்திடுவாரு. அந்த லேண்ட் விஷயத்தை மாத்திடுவாரு. அந்த போராட்டத்தை மாத்துவாரு. அந்த படிப்பு விஷயத்துல அற்புதம் செய்வாரு. உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. நீங்க சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே உங்க சித்தம் என் வீட்டில் நிறைவேறட்டும். ஒருவேளை உங்க பிள்ளை படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காம இருக்கலாம். ஒருவேளை உங்க பிள்ளைக்கு ஏற்ற துணை உருவாகாமல் இருக்கலாம். ஏதோ ஒண்ணு இல்லாதது போல இருக்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு. அது ஆசீர்வாதமா இருக்கும். என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவர் தான் வேணும், இப்படி இருக்கணும், இவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ படிச்சிருக்கணும். அருமையானவர்களை ஏமாந்து போகாதீங்க. நாளைக்கு அவன் ஒரு குட்டிக்காரனா இருப்பான், 10 பிள்ளைகளோடு பழக்கமுள்ளவனா இருப்பான். உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து போகாதீங்க. ஒருவேளை நீங்க ஒரு கூலி வேலை செய்கிறவனுக்கு நீங்க கட்டி கொடுத்துருப்பீங்க. அவனுக்கு பெரிய கம்பெனி இல்லாம இருக்கலாம். ஆனா உங்க மகளை அவன் நல்லா பார்த்துருவான், நல்லா அன்பா பார்த்துக்கிடுவான். தேவ சித்தத்துக்கு ஒப்பு ஓடுங்க. தேவன் தருகிறதை ஏற்றுக்கொள்ளுங்க. தேவ பிள்ளையே, மகளே, மகனே, தேவன் உனக்கு தருகிற வாழ்க்கை துணை சந்தோஷமா இருக்கும். நீ சொந்தமா தேர்ந்தெடுக்காத தேவ பிள்ளையே, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடு. ஐயோ கட்டையா இருக்கு, ஐயோ நெட்டையா இருக்காங்க, ஐயோ கருப்பா இருக்காங்க, ஐயோ பணம் இல்லாம இருக்காங்க, படிப்பு இல்லாம இருக்காங்க, அப்படி சொல்லாதீங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? அவங்க இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறாங்களா? அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாங்களா? அவங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாங்களான்னு பாருங்க. இன்னைக்கு அநேகர் படிப்பு இருக்குதா, வீடு இருக்குதா, வஸ்து இருக்குதா, நிலம் இருக்குதா, அது இருக்குதா, அழகு இருக்குதா, அந்தஸ்து இருக்குதா, உயர்வு இருக்குதா, இந்த ஜாதியா, என்னுடைய ஒரே ஜாதியா, அப்படிலாம் பாக்குறாங்க. தேவ பிள்ளைகளே, நீங்க பார்க்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவங்க பரலோக ஜாதியா, அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா, அவங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்களா, அதுதாங்க நம்ம பார்க்கணும். அவங்க ஏசப்பா பிள்ளையான்னு பார்க்கணும், அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். அவங்க குடிகாரனா இல்லாம அந்த பையன் நல்ல பையனா இருக்கானா, அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கிறாளா, அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா. ஆமீன். அநேக தாய் தகப்பன்மார் இன்னைக்கு தவறாக நடந்து கொண்டு இருக்கிறாங்க. பணத்தை பார்த்து கட்டி கொடுக்கறாங்க, பொருளை பார்த்து கட்டி கொடுக்கறாங்க. ஆமீன். இவ்வளவு டவுரி வேணும்னு சொல்லுகிறாங்க. மகனே, நீ 30 லட்சம் ரூபாய் வீடு வச்சிருக்கிற, நீ 50 லட்சம் ரூபாய் வீடு வச்சிருக்கிற, நீ இவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கிற, உனக்கு இந்த ரேஞ்சில தான் வேணும்னு சொல்லுவாங்க. தேவ பிள்ளையே, என்னைக்குமே ஒரு பாட்டலுடைய மூடி சின்னதா தான் இருக்கும். பாட்டலுடைய மூடியும் பாட்டல் போல பெருசா இருந்தா யோசித்து பாருங்க. என்னைக்குமே ஒரு பிளாஸ்கினுடைய மூடி சின்னதா தான் இருக்கும். அவ்வளோ பெரிய சோறு பானையில ஒரு சின்ன மூடியை தான் வைப்பாங்க. அருமையானவர்களை, சோத்து பானைக்கு மேல திரும்பியும் ஒரு சோத்து பானையை வச்சு மூடினா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். மண் பானைக்கு மேல பாருங்க, அவ்வளவு தண்ணி உள்ள மண் பானைக்கு ஒரு சின்ன மூடி தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஜாடி மூடி, இதுதாங்க திருமணம். ஒன்னு குறைவா இருக்கும், ஒன்னு நிறைவா இருக்கும். ஒன்னு ஆண்டு ஆசீர்வதிச்சு 50 லட்சம் ரூபாய் வீடு தந்தது எதற்கு? உன் குடும்பத்தை ஆசீர்வதிச்சு 30 லட்சம் ரூபாய் வீடு உனக்கு தந்தது எதற்கு? நல்ல பிசினஸ் தந்தது எதற்கு? இன்னொரு பணக்காரனை வாழ்வு கொடுக்கிறதுக்கா? இல்ல தேவ பிள்ளையே, போவாஸ் ரூத்துக்கு வாழ்வு கொடுத்தான், ஏழ்மையான பிள்ளைக்கு வாழ்வு கொடுத்தான். இன்னைக்கு மகளே, நீ ஆசீர்வாதமா இருக்கிறாயா? திருமணம் ஆக போகிற மகளே, நீ ஆசீர்வாதமா இருக்கிறாயா? ஒரு ஏழைக்கு வாழ்க்கை கொடு. திருமணமாக போகிற மகனே, நீ ஆசீர்வாதமா இருக்கிறாயா? ஒரு ஏழைக்கு வாழ்க்கை கொடு. கர்த்தர் சித்தம் உள்ள ஒரு ஆளுக்கு வாழ்க்கை கொடு. ஒருவேளை கர்த்தர் தருக்கிறது ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கலாம், ஆசீர்வதிக்கப்பட்ட பையனா இருக்கலாம், ஏழையான பையனா இருக்கலாம், ஏழையான பிள்ளையா இருக்கலாம், அறிவு உள்ளவதா இருக்கலாம், அது படிச்சதா இருக்கலாம், படிக்காததா இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு மட்டும் பாரு. ஏன்னா உன் பிள்ளைய ரட்சிப்புல நடத்தணும். உன் பிள்ளை படிச்சு பட்டதாரியா ஆகுதோ இல்லையோ, உன் பிள்ளை பரிசுத்தமா இருக்கணும். உன் பிள்ளை பாவத்துல விழக்கூடாது, உன் பிள்ளை விபச்சாரத்துல விழக்கூடாது, உன் பிள்ளை இந்த உலகத்தில் உள்ள அந்தகாரத்துல விழக்கூடாதுன்னா ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை கட்டணும். கர்த்தர் தான் ஞானத்தை தருகிறார். நல்ல மனைவியை கட்டணும்னு அவன் நல்லா டீச்சிங் பண்ணி அவன் என் பிள்ளையை உயர்த்திடுவார்னு நினைக்காத. வசனம் சொல்லுது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் சம்பூர்ணமா கொடுக்கிற அந்த பிதாவினத்தில் கேட்க கடவன், அவனுக்கு கர்த்தர் கொடுப்பார். சோ ஞானத்தை தருகிறது. நல்ல மனைவியை கட்டுனாதான் என் பிள்ளைக்கு கோச்சிங் கிடைக்கும் நினைக்காதீங்க. இன்னைக்கு எத்தனையோ நல்ல மனைவியும் எத்தனையோ படிச்ச கணவர்களும் இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் ரட்சிக்கப்படல. அவங்க பெரிய ஆட்களா இருக்கலாம், அவங்க பிள்ளைகள் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கலாம், யூடியூப்ல இருக்கலாம், பல தேசங்களுக்கு அறியப்படுற லெவல்ல இருக்கலாம்.
ஆனா அந்த பிள்ளைக்கு பரலோகத்துல இடம் இல்லை. அந்த பிள்ளை இன்னைக்கு ரட்சிக்கப்படல. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உன் பிள்ளை இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சயின்ஸையும் உன் பிள்ளை மனப்பாடம் பண்ணாலும், இந்த உலகத்துல உன் பிள்ளை ஒரு ஹியூமன் கம்ப்யூட்டரா மாறினாலும், அவ்வளவு ஞானம் உள்ளவனாக இருந்தாலும், அவன் ரட்சிக்கப்படவில்லை என்றால் அவன் நரகத்துக்கு போவான். உன் பிள்ளையை நீ நரகத்துக்கு செல்லுகிறதுக்காக அழைக்கிற. நீ யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். திருமண வாழ்க்கை என்பது சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு இப்படிப்பட்ட நபர் வேணும், அப்படிப்பட்ட நபர் வேண்டும் என்று ஏமாந்து போகிற விஷயம் இல்லை. தேவ பிள்ளையே, நீ ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததுக்கு காரணம் நீ அநேகர் ஆசீர்வதிக்கணும், நீ ஏழைகளை தூக்கி விடணும். இன்னைக்கு நீ தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பாய் என்றால் உன் வாழ்க்கை இன்பமாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அடியனுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்த ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்லுகிறேன். நீங்க திருமண வயதில் உள்ள பிள்ளைகள் கண்டிப்பாக கேட்க வேண்டும். நீங்க ஒரு பெண்ணை பார்க்க போறீங்க, இல்ல உங்க பையன் உங்க வீட்டில் உங்களை பார்க்க வரானா, முதலாவது உன் கண்ணை மூடி அவன் நீ தேர்ந்தெடுக்கணும். நீ கண்ணால் தேர்ந்தெடுத்தனா, அவன் அழகா இருக்கிறானா, அந்த பிள்ளை அழகா இருக்கிறாளா, என் ஹைட்ல இருக்கிறாளா, இதெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுக்கிறது ஆமீன் ஆண்டோடைய சித்தம் அல்ல. தெய்வ பிள்ளையே, இது எல்லாம் பார்த்தாலும் இதுலயும் மேலான பிரதானமான ஒரு விஷயம் நீ பார்க்கணும். அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா, அவங்க ஆண்டவரோடு இருக்கிறாங்களா. ஆமீன், ஆண்டவர் அறியாம இருந்தாங்கன்னா தெய்வ பிள்ளையை நீ உஷாராக வேண்டும். வசனம் சொல்லுது, அந்நிய நுகத்துல நீ இணைக்கப்படாத, இவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கதான் ஆண்டதை சொல்றாரு. இந்த அட்வைஸை மட்டும் மறந்துடாத. ஆவியானவர் உன்னோட முகமுகமாக பேசுகிறாரு. நீ போய் பார்க்கிற இடத்துல உன் கண்ணை மூடு. உன் மாம்சம் உன்னை முந்தக்கூடாது. உன் ஆவி உனக்குள்ள இருந்து கிரியை செய்யணும். நீ போகிற இடத்துல உனக்கு பிடிக்காத சில விஷயம் இருந்தாலும், அந்த வீடு ஏழ்மையா இருந்தாலும், உன் மாமா மாமி ஆக போறவங்க படிப்பறிவு இல்லாதவர்களா இருந்தாலும், அந்த வீட்டுக்குள்ள தேவனை தேடுகிற ஒரு பிள்ளை இருக்குன்னா நீ வாழ்க்கை கொடுக்கணும்னு ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். மகனே, கர்த்தர் உன்னை அழைச்சது தேவ சுத்தத்தை நிறைவேற்ற. கர்த்தர் உனக்கு டாக்டர் தந்தா சந்தோஷம், கர்த்தர் உனக்கு இன்ஜினியர் தராரா சந்தோஷம். ஆனா நீ கவனமா இருக்க வேண்டிய காலத்துல இருக்கிற. நீ உன் இஷ்டத்துக்கு நினைச்சனா தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. கர்த்தர் உனக்கு ஏற்ற துணையை தருவாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே நீ ஜாக்கிரதையாயிரு. நீ கண்ணால் தேர்ந்தெடுக்காத, நீ கண்ணை மூடி ஜெபித்து தேர்ந்தெடு. நீ ஒரு பிள்ளையை பார்க்கிறா அல்லவா, ஆமீன், தாயும் தகப்பனோடு சேர்ந்து போய் பார்த்த பிள்ளையை நீ வீட்டில் இருந்து ஜெபித்து தீர்மானம் எடுத்து அதை நீ முன்னேறு. ஆண்டவர் உனக்கு இருதயத்தில் சமாதானம் தரவில்லை என்றால் அதை நீ துண்டித்து விடு. அது எவ்வளவு பெரிய உயர்ந்த குடும்பமா இருந்தாலும், தேவனுடைய ஆவியானவர் அங்கு இல்லை என்றால் வாலிபர்களை உஷாராகுங்கள். பிள்ளைகளை கட்டிக் கொடுக்கிற தேவ பிள்ளைகளே, பிள்ளைகளை கட்டிக் கொடுக்கிற பெற்றோர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். திருமண தடையெல்லாம் 2 நிமிஷத்துல மாத்திடுவாரு. உங்க சிந்தனையை நீங்க மாத்தினீங்கன்னா உங்க வீட்டுக்கு முன்னாடி சம்பந்தம் வந்து நிற்கும். கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறாரு. எத்தனை பேர் ஆயத்தப்படுகிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு அற்புதத்தின் நிமிடமாக உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாத்துகிறார். ஹல்லேலூயா. ரிகாபா ரகாதா நாமா சந்தலரபா. ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்த ஆண்டவர் உயர்த்த போகிறோம். இன்னைக்கு சில திருமண கட்டுகள் உடைகிறது. சிலருடைய வாழ்க்கையில் உள்ள திருமண தடைகள் மாறுகிறது. நெடுநாளா காத்திருந்த ஆசீர்வாதம் வருது. சிலருடைய கர்ப்ப பையை கர்த்தர் நிரப்புகிறார். உன்னை குழந்தையால் ஆசீர்வதிக்கிறார். மகளே, ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் உள்ள கட்டுகள் உடைகிறத ஆவியானவர் காட்டுகிறார். சிலர் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி உடைக்கிறது. ஓ, ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். ரீபாதா ராபா ஷகதா ரபா. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். சிலருக்கு எல்லாம் வாமிட் வருகிற சென்சேஷன் வருது. சிலருக்கு அப்படியே வாமிட் பண்ணணும் தோணுது. கர்த்தர் அந்த கட்டை உடைக்கிறனால தான் வாமிட் வருது. கர்த்தர் அந்த கட்டை உடைக்கிறனால தான் வயிறு வலிக்குது. வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது அல்லவா? சிலருக்கெல்லாம் கொட்டாய் மேல கொட்டாய் வந்து கொண்டே இருக்குது. ஏன் இந்த கொட்டாய் வருதுன்னா அந்த அந்தகார ஆவிகள் வெளியே ஓடுகிறது. அந்த சோர்வின் ஆவி வெளியே ஓடுகிறது. சிலருக்கு வாமிட் வருகிறது. சிலருக்கு தலை வலி வருகிறது. இந்த வார்த்தையை கேட்க கேட்க ஐயோ தலை வலிக்கிறது. அந்த அசுத்தாவி உன்னை விட்டு வெளியேறுகிறது. மகளே, அந்த அந்தகார ஆவி உன்னை விட்டு வெளியேறுது. மகனே, கர்த்தருடைய ஆவியானவர் உன் குடும்பத்தை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். இயேசு ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். தேவன் எனது அடைக்கலமோ பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன்
சிலருடைய கட்டுகளை அவிழ்க்கிறார், சிலரை ஆவியானவரை தூக்கி நிறுத்துகிறார். இன்னைக்கு கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துகிறார். நான் ஒரு சகோதரியை பார்க்கிறேன், நெடுநாள் வியாதியில இருந்து கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துகிறார். நீ ரொம்ப நாள் படுக்கையில இருந்த கர்த்தர் உன்னை தூக்குகிறார். பெற்றுக்கொள் மகளே, உன்னை கர்த்தர் ஹீலிங் பண்றாரு. எலும்பி நட, இயேசுவின் நாமத்தில் எலும்பி நட மகளே. அந்த கட்டு உடையுது, உன் படுக்கை மாறுகிறது. படுத்துக்கொண்டே வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்காய் அல்லவா, அந்த கட்டு உடையுது. எலும்பி நட, இயேசுவின் நாமத்தில் எலும்பி நட. உன் கட்டை உடைக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார். உன் வீடை சுத்திகரிக்கிறார், உன் வீடை சுத்திகரிக்கிறார். உன் குடும்பம் பரிசுத்தமாகுது, உன் குடும்பம் பரிசுத்தமாகுது. இந்த இந்தியாவில், இந்த தமிழ்நாட்டில் கர்த்தர் உன்னை கலங்கர விளக்கா வச்சிருக்கிறார். அநேகர் திசை கட்டு போகும் பொழுது உன் வெளிச்சத்தை கண்டு உன்னை நோக்கி வருவாங்க. உன் மேல ஒரு வெளிச்சம் வந்திருக்கு, உன் மேல ஒரு வெளிச்சம் வந்திருக்கு மகளே. அருமையான காந்தி, அருமையான இந்திரா, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்க மேல இறங்குறார். ஓ காந்தி, காந்தி கர்த்தருடைய தொடுகிறார். லியாந்தலரபா, இந்திரா கர்த்தர் உங்களை தொடுகிறார். எஸ்தர் உங்களை தொடுகிறார். சௌமியா கர்த்தர் உங்களை தொடுகிறார். லியாந்தலரபா, லியாந்தலரபா, சந்தலரபா, லிகதலரபா. ஸ்மைலி கர்த்தர் தொடுகிறார். ஸ்மைலி, ஸ்மைல் கர்த்தர் தொடுகிறார். ரபா ஷகதரபா, ஓ ரபா பாபா. சோஃபனா கர்த்தர் தொடுகிறார். சோஃபனா கர்த்தர் தொடுகிறார். லியாந்தரபா, சந்தலரபா, அல்பராதரா, அல்தரோசியா, அல்பெரேசியா, அல்கரோசியா. கர்த்தருடைய அக்கினி தொடுது, கர்த்தருடைய அக்கினி தொடுது. ஓ ரபா பாபா. சகோதரனே, உனக்கு ஒரு குழந்தையை தருவாரு. சகோதரனே, உன் மேல ஒரு அக்கினி இறங்குது. உன் மேல உள்ள கட்டு உடையிறத நான் பார்க்கிறேன். உன் வீட்டுல பிள்ளை இல்ல, உன் வீட்டுல பிள்ளை இல்ல, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. உன் பிரச்சனையை உடைக்கிறத நான் பார்க்கிறேன். அந்த சிறையிருப்பு இப்பொழுது முறியுது. உன் மேல ஒரு அபிஷேகம் இறங்குது. ராஜு, ராஜா, லியாந்தலா, சப்தலரபா, அல்பராதரா, அல்பராதரா. கர்த்தர் ஒரு திறந்த வாசலை கொண்டு வந்திருக்கிறாரு. உனக்கு ஒரு திறந்த வாசலை கொண்டு வந்திருக்கிறாரு. லியாந்தலரபா, ஆனந்தி கர்த்தர் தொடுகிறாரு. லியாந்தலரபா, அல்பரா, சுகுணா கர்த்தர் தொடுகிறாரு. லியாந்தலரபா, சத்தராதரா. அவர் ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். அவர் ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார். லோகோ சகபரபதரபா. உன் குடும்பத்துக்குள்ள ஆவியானது இறங்கி உன் கையை பிடிச்சு தூக்குறாரு. ஹல்லேலூயா. லைமாரா ஷகதனரா. அருமையான தாயாரே, வயது முதிர்ந்த தாயாரே, கர்த்தர் உன்னை தூக்குகிறார், உன்னை பலப்படுத்துகிறார், உன்னை பலப்படுத்துகிறார். நீ அநேகருக்கு உதவி செய்த, இன்னைக்கு உனக்கு உதவி செய்ய கர்த்தர் வந்திருக்கிறார், கர்த்தர் வந்திருக்கிறார். லியாந்தலரபா, லியாந்தலரபா, லீகாரபா. சரண் கர்த்தர் உங்களை தொடுகிறார். ஹல்லேலூயா. ஓ, உங்க நாட்கள் வந்திருக்கிறது, உங்க விடுதலை நாட்கள் வந்திருக்கிறது, உங்க விடுதலை நாட்கள் வந்திருக்கிறது. கோலியாத்தை முறியடிக்கிற நேரம் வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துகிற நேரம் வந்துட்டு நீங்க இனி ஆண்டவருக்காக உபயோகப்பட போறீங்க. இனி ஆண்டவருக்காக உபயோகப்பட போறீங்க. நீ ஆண்டவருக்காக உபயோகப்பட போறீங்க. ஆவியானவர் உங்களை பயன்படுத்த போறாரு. பெஞ்சமின் அருமையான சகோதரனே, கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். லலிதா கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். சோபியா கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். ரியாந்தலரபா, சந்தலரபா. மேரி கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். லியாந்தலரபோ, சந்தலரபா. உங்க குடும்பத்துக்குள்ள உங்க பிள்ளைகளுக்கு சமாதானம் வருது. ஓ, கையில பிள்ளைய வச்சுட்டு அழுது கொண்டு இருக்கிறீங்களே, அந்த பிள்ளையை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஓ ராகபா ஷகதரகபரா, அல்பராதரா, அல்பராதரா. சேர்ந்து ஜெபிப்போமா?
சேர்ந்து ஜெபிப்போமா? இந்த அருமையான நேரத்துல உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இந்த துதி முடியும் பொழுது ஜெபிக்க ஆரம்பியுங்கள், ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அக்கினி உன் வீட்டுல இறங்கிட்டு, ஓ அந்த கட்டு உடையுது, ஒன்னு ஆண்டு வெளியே கொண்டு வராரு. ஓ அந்த கட்டுல இருந்து வெளியே கொண்டு வராரு, அந்த இருள்ல இருந்து வெளியே கொண்டு வராரு. இந்த 100 நாள் ஜெபம் எதற்கு? உன்னை வெளியே கொண்டு வந்து, யாக்கோபே நீ வேரூன்றிவான்னு சொன்ன ஆண்டவர் உன்னை வேரூன்ற பண்ணுகிறாரு. உன் வேற தடுக்கிற எல்லா வெண்கல கதவுகளையும் கர்த்தர் உடைக்கிறார். நீ எப்பொழுது பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த நேரத்துல நீ பார்த்து கொண்டிருந்தாலும், ஹல்லேலூயா, கர்த்தர் இந்த வீடியோ உனக்கு கொண்டு வந்தார்னா உன்னை விடுதலையாக்க கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கிற ஜனமே, இப்பொழுது ஓ குடும்பத்துக்குள்ளாக கர்த்தர் சில தேவையில்லாததை பறக்கிட்டு ஓ சில மகிமையான விஷயத்தை செய்றாரு. அன்னைக்கு தாவீதுனுடைய கரம் ஒரு 5 கல்லை எடுத்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பத்துல நான் சிலரை பறக்கி எடுக்கிறேன், சிலரை நான் வெளியே கொண்டு வர போறேன். உன் குடும்பத்துல இருக்கிற சிலரை நான் வெளியே எடுப்பேன், அவர்களை வைத்து கோலியாத்தை நான் முறியடிப்பேன். இன்னைக்கு நீ யாரையோ அற்பமா நினைச்சு கொண்டு இருக்கலாம், இவர்களை வைத்து ஒன்னும் நடக்கலே நீ நினைக்கலாம். ஆண்டு சொல்றாரு, இந்த 100 நாள் ஜெபத்துல உன் குடும்பத்துல சிலர் கல்ல போல இருக்கிறாங்க. ஓ தாவீது குனிஞ்சு ஒரு 5 கல்லை எடுத்தான், அதுல ஒரு கல்லுல அந்த கோலியாத்தை முறியடிச்சான். இன்னைக்கு உன் உபத்திரவத்தை, உன் வீட்டில் இருக்கிற சிலரை வெளியே கொண்டு வந்து கர்த்தர் நிர்மலமாக்க சித்தம் ஆய்விட்டாரு. லீகாபா ராபா. இந்த அருமையான 9வது நாள்ல கர்த்தருடைய சமூகத்துல செவிக்க ஆரம்பித்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்துதான் ஆவியானவர் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தாரு. ஓ உனக்குள்ள எல்லா காரியத்தையும் அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. ஆபிரகாம் சொன்னது போல கர்த்தருடைய பர்வதத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத மகனே, கர்த்தர் அற்புதம் செய்வாரு. உனக்காக செய்யாம யாருக்காக செய்வாரு? உனக்கு ஒரு உபத்திரத்துல போட்டார்னா அது உன்னை உருவாக்குறதுக்கு தான் போட்டாரு. குயவன் களிமண்ணை எடுத்து அதை பிசைந்து அதை மிதித்து அதுக்கு உருவம் கொடுத்து அதை கனமான இடத்துல வைப்பாரு. உன்னை இன்னைக்கு மிதித்து உருவாக்குறார் என்றால் உனக்குள்ள தேவையில்லாத கற்களை வெளியெடுத்து போட்டு உன்னை சுத்திகரிக்கிறார் மகனே. உன்னை உடைக்கிறதுக்காக அல்ல, உன்னை உருவாக்குறதுக்காக தான் அந்த பாடு. உன்னை உருவாக்கி உன்னை உயரமான இடத்துல வைப்பாரு. இன்னைக்கு ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பார்த்து பேசுகிறார். உன் பூட்டு திறந்திருக்கு, உன் துதியின் பூட்டு திறந்திருக்கு, உன் ஜெபத்தின் பூட்டு திறந்திருக்கு. இதை உபயோகப்படுத்து, இந்த திறந்த வாசலை உபயோகப்படுத்து. சில நேரம் ஒரு பெரிய அரண்மனையின் திறந்த வாசல் ஒரு சின்ன சாவியா இருக்கும். தேவ பிள்ளையே, உன் பெரிய ஆசீர்வாதத்தின் ஒரு சின்ன சாவி எது தெரியுமா? ஒரு சின்ன திறவுகோல் எது தெரியுமா? உன் வாயில உள்ள துதி தான். உன் துதி ஆண்டவரை மனசார உயர்த்த உயர்த்த அது கதவுகளை திறக்கிறது நீ பார்ப்ப, அது கட்டுகளை உடைக்கிறத பார்ப்ப. உன் பரிசுத்தம் என்ற சின்ன சாவி உன் குடும்பத்தையே மாற்றும். நீ பரிசுத்தமா மாற மாற பரிசுத்த ஆவியான உன் குடும்பத்துல அசைவாடுவாரு. எல்லா கட்டுமே மாறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெரிய ஆலமரம் போல உள்ள கட்டெல்லாம் அசைய ஆரம்பிக்கிறத நான் பார்க்கிறேன். உனக்கு விரோதமான கட்டை கர்த்தர் உடைக்கிறாரு. உன் குடும்பத்துல நெடுநாளா இருந்த தடைய இந்த இரவு தேவன் அறுக்க ஆரம்பிச்சிட்டாரு, உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ இருக்கிற இடத்துல கர்த்தரை நோக்கி பா, கர்த்தரை நோக்கி பா. லீமாரா ஷகாதா நாராபா. பெரிய விடுதலை உன் குடும்பத்துக்கு வந்து கொண்டிருக்கு. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, அருமையான தேவ பிள்ளைகளே, பிரயர் டைம் சேனலோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இந்த 9வது நாள்ல தேவனுடைய மகிமை உன்னை நிரப்பி இருக்கு. தேவனுடைய கிருபை உங்களை நிரப்பி இருக்கு. தேவன் எல்லாவற்றையும் நிரப்பி இருக்கிறார். அதிலேயே இதிலேயே மறந்து போகாதீங்க, அதிலேயே இதிலேயே கவலைப்படாதீங்க. தேவ கிருபை இருக்கிறத மறந்து போகாதீங்க. தேவ கிருபை காசு இல்லாத இடத்துல காசை உருவாக்கும். ஸ்கூல் ஃபீஸ் கிட்ட முடியாத நிலைமைகளை மாற்றும், அற்புதங்களை செய்யும், மாற்றங்களை செய்யும். சந்தேகமே படாதீங்க. தேவன் அதுக்குள்ள வாசல்களை திறப்பார். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு லோன் கட்ட முடியலையோ, என்னென்ன விஷயங்கள்ல மூடப்பட்ட கதவு இருக்குதோ, வர நாட்களில் ஒன்னொன்னா திறக்கும். உங்க விசுவாசத்தை சோர்வுபடுத்துற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் ஒரு மிராக்களை செஞ்சு உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்க விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள், உங்க ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். மீண்டும் நாளைய தினத்தில் நடக்கிற 9 மணி அளவில் நடக்கிற இந்த நேரலையில் கலந்து கொண்டு
தேவனுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து நமக்கு 100 நாள் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் இதுதான் முதல் செக்ஷனாக 9வது நாளை பார்த்தீங்கன்னா 1வது செக்ஷன் இருந்து ஒவ்வொரு நாளாக பாருங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இதை ஒரு ஆளுக்காவது ஒரு குரூப்லயாவது ஷேர் பண்ணு. கர்த்தர் ஓ மூலமா ஒரு ஆளையாவது தொடட்டும், ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கட்டும். மீண்டும் நாளைய தினத்தில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ப்ரேயர் டைம் சேனல் உள்ள எல்லா ஜெப மெம்பர்களுக்கும், ஜெப நண்பர்களுக்கும், குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துகள். மீண்டும் சந்திப்போம். God bless you. ஆமென்.